4ஆம் தேதி பிப்ரவரி 2026 மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிக்கான தினப்பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டிலிருந்து சிம்மத்தில் 5ஆம் வீட்டில் சந்திரன் உள்ளதால் உங்களுடைய படைப்பாற்றல் சிந்தனை அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் மேம்படும். காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக இருந்தால் நல்ல வாய்ப்பாக அமையும். இருந்தும் 5ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைப்பில் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி மிகுந்த ஒரு குழப்ப நிலை ஏற்படலாம். மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை, மேஷத்தை பார்ப்பது உங்கள் தைரியம், ஆற்றலை அதிகப்படுத்தும். இதனால் நீங்கள் செய்யும் வேலை அல்லது தொழில் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பண வரவு, நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சீராக இருக்கும். லாபம் அதிகரித்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த தவறாதீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக்கள். வயிறு தொடர்பான விஷயங்களை கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டிலிருந்து 4ஆம் இடத்த சிம்ம வீட்டில் சந்திரன் இருப்பதால் உங்கள் வீட்டுடைய சூழல், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் உறவு நிலை, மண்மனை, வீடு, வாகனம் போன்றவற்றில் ஒருவித நிம்மதி கிடைப்பதாக இருக்கும். இருந்து சனி மீனத்திலிருந்து உங்க வீட்டை 3ஆம் பார்வையா பார்ப்பதால் உங்களோட உழைப்பு அதிகரிக்க செய்வதாக இருக்கும். மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நிலைத்தன்மை, பழைய கடன்கள் தீர வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடன் பணிபுரிவர்கள், சக ஊழியர்களுடைய உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். கணவன்மனை உறவு, காதலி உறவு, உங்களுடைய திருமண வாழ்க்கையில உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை மட்டும் ஒரு வித சமநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்க வீட்டில இருந்து 3ஆம் வீட்டில் உள்ளதால் உங்க சகோதர சகோதரி உறவுகள், நீங்க பயணிக்கும் சிறு பயணங்கள் மற்றும் பயன்படுத்தும் தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு விஷயங்கள்ல ஒரு விதமாக சுறுசுறுப்பு நிலை கொண்டதாக இருக்கும். இருந்து உங்க வீட்டிலே குரு புனர்பூச நட்சத்திரம் இருப்பதால், அது வக்ர நிலையில இருப்பதால் ஒரு வித மனம் சார்ந்த விஷயங்களை ஒரு விதமாக அழுத்தத்தை தரலாம். நீங்கள் சொல்லும் யோசனைகளால வெற்றி அடைவதாக இருக்கும். அது உங்க செய்யும் வேலை தொழிலை மேம்படுத்துவதாக இருக்கும். ஆனா டக்குன்னு எதையும் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். உங்கள் நிதி சார்ந்த, பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளும் உண்டாகும். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கள். கை மற்றும் தோல் சார்ந்த இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.